காலையில் சூரிய பிரபை, மாலையில் சந்திர பிரபை. திருமலையப்பனான திரு வேங்கடாஜலபதி மூலவர் சிலையின் தலையில் பிறைமதியாகிய சந்திரன் உள்ளதை பக்தர்கள் சேவிக்கலாம். நவகிரகங்களில் சந்திர பகவானின் ஸ்தம்பனம் இத்திருக்கோயிலில்தான் அமைந்திருக்கின்றது. சந்திரன் மனதிற்கு அதிபதி. மனம் நிம்மதி இல்லாவிட்டால் சந்திரனின் அமைப்பு சரியில்லை என்று பொருள். திருமலை வேங்கடவனை தரிசனம் செய்வதால் சந்திரனை தரிசித்த பலன் ஏற்பட்ட மன அமைதி கிட்டுகிறது. திருப்பதி திருவேங்கடவனை தரிசித்து அவனுக்கு காணிக்கை செலுத்தினால் ஓராண்டு தர்மம் செய்த பலன் கிடைக்கிறது. இம்மையில் செய்த பாவங்களுக்கு விமோச்சனமும் மறுமையில் புனித வாழ்வும் பகவான் வழங்குகின்றார். மலைமேல் எழுந்தருளியிருக்கும் பெருமானின் மலை மீது ஏறி நடந்தால் மன நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் என்பது சத்திய வாக்கு. திருப்பார்க்கடலை கடைந்த பொழுது தோற்றமானவை எண்ணற்றவை. திருப்பார்க்கடலில் தோற்றமானவர்தான் மகாலட்சுமி. அதே திருப்பார்க்கடலில் தோற்றமானவன்தான் சந்திரன். பகவான் மகாலட்சுமியை தனது மார்பிலே பதித்து மகோன்னத பெருமையை வழங்கினார். அதே பகவான் சந்திரனை தனது சிரசிலே அமைத்து மா புகழுக்கு அருள்பாலித்தார். பகவான் சிரசிலே சந்திரன் அமைந்ததினாலோ என்னவோ பகவானின் குளிர்ச்சியானது சந்திரனுக்கும் அமைந்துவிட்டது என்றே நம்பத் தோன்றுகின்றது. சந்திர தசை, சந்திர புத்தி போன்ற ஜாதக அமைப்பில் குறிப்பு பெற்றவர்கள் ஒருமுறை திருமலைக்கு சென்று திருவேங்கடமுடையானை தரிசித்தால் அனைத்து நலன்களையும் அற்புதமாக பெறலாம்.
திருமலையின் பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் காலை திருத்தேரோட்டம். ஊர் கூடி தேரிழுப்போம் என்பார்கள். இதற்கு காரணம் ஒற்றுமையை வளர்ப்பதற்காக. துவாபர யுகத்திலே அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து பகவத்கீதையை பாருக்கு உபதேசம் செய்தவன் பகவான் கண்ணன். 18 அத்தியாயங்கள் கொண்ட பகவத்கீதையிலே மனித வாழ்வின் அனைத்து முறைகளையும் பகவான் பகர்ந்து இருக்கின்றான். வாழ்க்கை எனும் தேரை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பதை குருட்சேத்திரத்திலே பகவான் நடத்தி காட்டியிருக்கின்றான். மனித உடல் என்பது ஒரு தேருக்கு ஒப்பானது என்பதாக பதஞ்சலி யோகம் தெரிவிக்கின்றது. மூலாதாரத்தில் எழும்புகின்ற குண்டலினி சக்தி சகஸ்ர தளத்திலே சென்று நிற்கின்ற பொழுது மனிதன் மனிதனாகி இறைத்தன்மையை பெறுகின்றான். திருத்தேரின் நடுவில் எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதைப் போல மனிதனின் இதயத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். இதனை பெறுவதற்கு அதிமுக்கியமானது பரிபூரண சரணாகதி தத்துவம். வாழ்க்கை எனும் சக்கரங்கள் சுழலுகின்றன. விதிவசத்தால் வாழ்க்கையில் முட்டுக்கட்டை ஏற்படுகின்றது. ஆண்டவனை பரிபக்குவ பக்தியுடன் தியானித்தால் முட்டுக்கட்டை விலகுகின்றது. வாழ்வு நேராகவும் சீராகவும் பயணமாகின்றது. வாழ்வில் காணப்படும் பள்ளங்களால், மேடுகளால், வளைவுகளால் மனிதன் தடுமாறுகின்ற பொழுது இறைவன் அந்த மனிதனை தடுத்தாட்கொள்கின்றான். இறைவனே வந்து மனிதனை தடுத்தாட்கொள்ள வேண்டுமென்றால் அந்த மனிதனின் எண்ணத்திலும் செயலிலும் இறைவன் முழுவதுமாக நிறைந்திருக்க வேண்டும். மனம் முழுவதும் இறைவன் நிறைந்திருந்தால் வாழ்க்கை எனும் தேர் வளமாகவும் நலமாகவும் பயணிக்கும். திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையானின் திருத்தேர் உற்சவத்திலே ஒன்றுபட்டு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, பெருமை பாடி, புகழ் பாடி போற்றுகின்றனர். குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா.
குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, யாரும் மறுக்காத மலையப்பா, யாரும் மறுக்காத மலையப்பா. உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கே, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கே. ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா.
திருவேங்கடமுடையானின் பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் இரவு அஸ்வ வாகனத்திலே எம்பெருமான் ஆரோகணித்து வருகின்றார். அஸ்வம் என்றால் குதிரை என்பது பொருள். கட்டுக்கடங்காதது குதிரை. அதேபோல் மனித மனமும் கட்டுக்கடங்காதது. குதிரையை கட்டுப்படுத்த வித்தை தெரிந்திருக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்த விவரம் புரிந்திருக்க வேண்டும். அந்த விவரத்தை மனிதனுக்கு புரிய வைப்பதுதான் இந்த அஸ்வ வாகனத்தின் அற்புதமான தத்துவம். வேகம் கட்டுப்பட்டு விவேகம் கடமையாக வேண்டும். ஓட்டம் கட்டுப்பட்டு உள்மனம் ஒருமையாக வேண்டும். ஆட்டம் கட்டுப்பட்டு அமைதி உருவாக வேண்டும். நாட்டம் கட்டுப்பட்டு நல்லவை திருவாக வேண்டும். பெருமை கட்டுப்பட்டு பொறுமை கொள்ள வேண்டும். பேச்சு கட்டுப்பட்டு மூச்சை கவனிக்க வேண்டும். பண்பும் அன்பும் பரம பக்தியும் பவித்திர சரணாகதியும் மனிதருக்கு அமைந்தால் பகவானும் பக்தனுக்கு கட்டுப்படுவான் என்பதை பாருக்கு தெரிவிக்கின்றது அஸ்வ வாகனத்தின் அற்புத திருக்காட்சி.
வெங்கடேசா நமோ ஸ்ரீனிவாசா. ஓம் நமோ வெங்கடேசா நமோ ஸ்ரீனிவாசா. ஏழுமலைக்கு வாருங்கள், உங்கள் இன்னல் பறக்கும் பாருங்கள். வாழ்வு தழைக்கும் கோருங்கள், அவன் வாசல் திறக்கும் பாருங்கள். ஏழுமலைக்கு வாருங்கள், உங்கள் இன்னல் பறக்கும் பாருங்கள். வாழ்வு தழைக்கும் கோருங்கள், அவன் வாசல் திறக்கும் பாருங்கள். நமோ வெங்கடேசா நமோ ஸ்ரீனிவாசா. ஓம் நமோ வெங்கடேசா நமோ ஸ்ரீனிவாசா. படிகள் ஏறி வாருங்கள், உங்கள் பாவம் தீரும் கேளுங்கள். படிகள் ஏறி வாருங்கள், உங்கள் பாவம் தீரும் கேளுங்கள். கோவிந்த நாமம் கூறுங்கள். ஏழுமலை வெங்கடரமணா கோவிந்தா. கோவிந்த நாமம் கூறுங்கள், குறைகள் நீங்கும் நம்புங்கள். நம் குறைகள் நீங்கும் நம்புங்கள். ஏழுமலைக்கு வாருங்கள், உங்கள் இன்னல் பறக்கும் பாருங்கள். வாழ்வு தழைக்கும் கோருங்கள், அவன் வாசல் திறக்கும் பாருங்கள். நமோ வெங்கடேசா நமோ ஸ்ரீனிவாசா. ஓம் நமோ வெங்கடேசா நமோ ஸ்ரீனிவாசா. பள்ளி எழுச்சி பாடியபடியே பகவான் திருமுகம் காணுங்கள். அவன் வள்ளல் குணத்தை வாழ்வில் அறிந்திட வேங்கடம் ஒரு முறை வாருங்கள். நெற்றியில் உள்ள திருமண் காப்பில் நெடுமால் அழகை காணுங்கள். நம்மை நிழலாய் தொடரும் வினைகள் அகல நீல வண்ணனை நாடுங்கள். நமோ வெங்கடேசா நமோ ஸ்ரீனிவாசா. ஓம் நமோ வெங்கடேசா நமோ ஸ்ரீனிவாசா. ஆயிரத்தெட்டு நெய்விளக்கிட்டு மண்டபம் தனிலே கூடுங்கள். பாயிரம் தொட்டு மங்களம் முடிய பாசுரம் முழுவதும் பாடுங்கள். ஊஞ்சலில் ஆடும் உற்சவமூர்த்தியின் உள்ளம் முருகும் பாருங்கள். அவன் ஆலயம் மட்டும் பொன்மயம் அல்ல, அகமும் அதுவென காணுங்கள். ஏழுமலைக்கு வாருங்கள், உங்கள் இன்னல் பறக்கும் பாருங்கள். வாழ்வு தழைக்கும் கூறுங்கள், அவன் வாசல் திறக்கும் பாருங்கள். நமோ வெங்கடேசா நமோ ஸ்ரீனிவாசா. ஓம் நமோ வெங்கடேசா நமோ ஸ்ரீனிவாசா. நமோ நமோ ஸ்ரீனிவாசா. நமோ நமோ ஸ்ரீனிவாசா. திருவேங்கடமுடையானின் பிரம்மோற்சவத்தின் 9ஆம் நாள் விடியல் வேளை. திருப்பல்லக்கிலே தேவியர் சகிதம் ஸ்ரீ வேங்கடாஜலபதியின் திருவுலா. இந்த திருவுலாவின் போது ஒரு அற்புதமான ஆன்மீக சம்பவம் திருத்தல புராணத்திலே பார்வைக்கு வருகின்றது. இத்திருக்கோயிலில் மூலவர் உருவாவதற்கு முன்பே உக்கிர ஸ்ரீனிவாசர் இக்கோயிலில் உருவாகி இருந்தவராவார். இவர் 1.5 அடி உயரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எந்த நேரத்திலும் பிரயோகிப்பதற்காக தயாரான நிலையில் கையில் பிரயோக சக்கரத்துடன் ஏவுவதற்கு சாய்ந்த நிலையில் நின்ற கோல சேவை தருகிறார். இவர் கார்த்திகை மாதம் துவாதசியில் விடியற்காலையில்
தம்பதி சமேதராக உலா வருவார். இவர் மீது சூரியனின் கிரணங்கள் பட்டால் உலகம் அழிந்துவிடும் என்பது ஐதீகமாக உள்ளது. அடுத்து குலு ஸ்ரீனிவாசர் உள்ளார். இவருக்கு தர்பார் ஸ்ரீனிவாசர் என்ற பெயரும் உண்டு. ஒவ்வொரு நாளும் மூலவருக்கு எதிரில் வெளியில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் இவர் எழுந்தருளி வழக்குகளை விசாரிப்பதாக ஒரு ஐதீகம். ஒவ்வொரு நாளும் இக்குல ஸ்ரீனிவாசரின் முன்னிலையில் அன்றாட உண்டியலில் வருமானம் கொட்டப்பட்டு எண்ணப்படுகின்றது. பிறகு வசூலான காணிக்கைகளை வாசிப்பார்கள். இந்த அதி அற்புதங்கள் நடைபெறுகின்ற திருமலையின் விடியலில் திருப்பல்லக்கு சேவையை தரிசனம் செய்கின்றோம். शीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् स भूमिं विश्वतो वृत्वा अद्य तिष्ठद्दशाङ्कुलम् पुरुष एवेतगुं. புரட்டாசி மாத திருவோணமே திருவேங்கடமுடையான் திரு அவதாரம் செய்தருளிய பொன்னாள். அப்பொன்னாளையே திருநாளாக கொண்டு நான்முக கடவுளான பிரம்மன் 10 நாட்கள் உற்சவம் செய்வித்ததாக புராணங்களால் அறிந்து கொள்கிறோம். இந்நாளில் பல்லக்கு சேவை முடிந்தவுடன் காலையில் சூர்ணாபிஷேகம் ஆனவுடன் மங்களகிரியில் ஏறி அருளி திருவீதி வலம் வந்த பின்னர் எம்பெருமானுக்கு சுவாமி புஷ்கரணியில் தீர்த்தவாரி. त्रिपादोद्ववुदयेत्पुरुषः पादोऽस्येह भवात् पुनः ततो विश्वं व्यक्रामत् शासनानसने अभि तस्मात् विराट जायत विराजो अतिपुरुषः स जातो अद्यरिष्यत पश्चाद्भूमिमतो पुरः यत्पुरुषेण हविषा देवायज्ञमतन्वत वसन्तो अस्यासीदाज्यम् ग्रीष्मयुग्मः शरद्धविः सप्तास्यासन् परितयः 37 देवाय यज्ञं तन्वानाः अबध्नन् पुरुषं पशुं तं यज्ञं बर्हिषि प्रोक्षन् पुरुषं जातमग्रतः तेन देवा अयजन्त साध्यारिषयश्च ये तस्मात् यज्ञात् सर्वहुतः
संवृतं वृषदाज्यम् पशुगस्तागश्चक्रे वायव्यान् आरण्यान् ग्राम्याश्च ये अस्माद्यज्ञात् सर्वहुतः ऋजः सामानि जज्ञिरे छन्दागुंसि जज्ञिरे तस्मात् यजुस्तस्मादजायत तस्मादस्व अजायन्त एके चोभयादतः गावो हजज्ञिरे तस्मात् तस्माज्जाता अजावयः यत्पुरुषं यततुः कथिता व्यकल्पयन् मुखं किमस्य कौ बाहू काबूरुपादावुच्येते ब्राह्मणोऽस्य मुखमासीत् बाहुराजन्यः कृतः ऊरो तदस्य यद्वैश्यः पद्भ्यागुं शूद्रो अजायत चन्द्रमा मनसो जातः चक्षुः सूर्यो अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणाद् वायुरजायत नाभ्या आसीदन्तरिक्षम् शेष्णाद्यौ समवर्तत पद्भ्यां भूमिर्दिशश्रोत्रात् तथा लोकागुम् अकल्पयन् वेदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वा विवदन्यदास्ते दाता पुरस्ताद्यमुदा जहार चक्रप्रविद्वान् प्रतिशश्चतस्रः तमेवं विद्वान् अमृत इह भवति नान्यः पन्था अयनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देहनागं महिमानः सचन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः